ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 17/7/2024 முதல் 16/8/2024 முடிய உள்ள ஆடி மாத பலன்கள் சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை இந்த மாதம் கொடுக்க போகின்றது? கோடியில் புரளப் போகின்றீர்களா, அல்லங்கில் அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு செல்லப் போகின்றீர்களா என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த ராசிக்கு ராசி நாதனாகிய சூரியன் 12ஆம் இடத்திலே கடகத்திலே இருக்கின்றார். வீடு கொடுத்த சந்திரனோ நீச்சபங்க ராஜயோகத்தோடு விளங்குகின்றார். அதாவது ராசி நாயகன் அல்லங்கில் லக்கின நாயகன் என்பவர் எப்பயுமே மறையப்படாது. மறைந்தாலும் அந்த வீடு கொடுத்தவன் நல்ல இடத்தில் நல்ல பொசிஷனில் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ராசிக்காரர்களை நல்லபடியாகவே வைத்து கொண்டு விடும். அந்த மாதிரியான கணக்கில் இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற வேளை உங்களுக்கு ராசி நாயகன் 12ஆம் இடத்திலே சரத்திலே சென்று அமர்ந்து வீடு கொடுத்த சந்திரன் அவர் நீச்சபங்க ராஜயோகத்தோடு உங்களுடைய 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஆக சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு இடப்பெயர்ச்சி என்பது ஏற்படக்கூடிய ஒரு வகையிலே இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இடப்பெயர்ச்சி என்பது இந்த ஆடி மாதம் என்பது வீடோ அல்லங்கில் கடையோ அல்லங்கில் தொழில் ஸ்தாபனமோ வியாபார ஸ்தாபனமோ மாற்றம் ஏற்படுகின்ற வகையிலே இந்த மாதத்தின் தொடக்கம் அமைகின்றது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ராசி நாயகன் அந்த சூரியன் சரத்தில் போய் இருக்கின்றார். அதுக்காக சிம்ம ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஆடி மாதம் பூராமே இடப்பெயர்ச்சி ஏற்படுமா அப்படின்னு கேட்க முடியாது. அப்படி கேட்டாலும் அதற்கு இந்த சூழ்நிலைகள், வீடு கொடுத்தவன் என்ன ஆனா அப்படிங்கிறதா முக்கியம். வீடு கொடுத்த சந்திரன் அவர் ஏற்கனவே சர ராசிக்கு சொந்தக்காரர். அவர் ஒரு நட்சத்திரத்தை 24 மணி நேரத்தில் கடந்து செல்லக்கூடியவர். மற்ற கிரகங்கள்லாம் அப்படி மணிக்கணக்கில் இப்போ கடந்து செல்லக்கூடியவங்க கிடையாது. மாதக்கணக்கு, வருஷக்கணக்கு, 2.5 வருஷம், 1.5 வருஷம், 1 வருஷம் இப்படியாக இருக்கும். சந்திரனுக்கு மட்டும்தான் அதிவேக சுற்றுப்பயணம், வேகமான பயணத்தில் இருக்கக்கூடியவர் இந்த சந்திரன் ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட சந்திரன் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கை சூனியமான நிலையிலே இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கை ஒரு கம்பீரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இருப்பிடம் அல்லங்கில் தொழில் ஸ்தாபனம், வியாபார ஸ்தாபனம் மாறியாக வேண்டும். இதே போல் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இப்போ வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் அவ்வளவு திருப்தியாக இல்லை. சக ஊழியர்களோடு போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி இந்த மாதிரியாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதை செஞ்சாலும் கூட உங்களுக்கு நல்ல பேர் வராமல் தான் போய்கிட்டு இருக்கு. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை பார்க்குற பிரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரி, அரசு துறையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவ்வளவாக பேர் கிடைக்கல. ஆனால் பட்சே ஊழியர்கள் நீங்கள் நிறைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, செஞ்சாலும் கூட பேர் எடுக்கிறது வேறொருத்தர் பேர் எடுத்துகிட்டு போயிருந்தார். 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல இந்த ராகு இருக்கின்ற காரணத்தினால பேரை இன்னொருத்தங்க தட்டிட்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு லீடர் அல்லங்கில் உங்களுடைய மேலதிகாரி இவங்க பேர் எடுத்து போயிருந்தாங்க. பலன்களை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள், உங்களுக்கு பலன் கிடைக்காமலே போய்விடுகின்றது. பலன்கள் கிடைக்காமல் போய்விட்டாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் வேற வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சில பேருக்கு பயத்தை உண்டு செய்கிறது. வேலையில் இருப்போமா, போயிடுவோமா, இது ரொம்ப டார்ச்சராக இருக்குது, இதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு அந்த காலத்தை தள்ள முடியுமா, இப்படியெல்லாம் பயம் சூழ்ந்த ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சிம்மராசினாலே பயப்படாதவங்கன்னு அர்த்தம். பட் ஒரு குடும்பம் பிள்ளை குட்டி ஆயிடுச்சுன்னு சொன்னால் குடும்பத்தை பற்றிய கவலை எல்லாமே வரத்தான் செய்யும். அது எப்பேற்பட்ட எந்த ராசியாக இருந்தாலும் வரத்தான் செய்யும். கோடிக்கணக்கான சொத்து பத்துக்கள் இருக்கவங்களுக்கு கூட குடும்ப பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொன்னாலே கொஞ்சம் கவலைகள் தோயத்தான் செய்யும். அதனால்தான் பெரிய பணக்கார வீடுகளில் கூட அந்த சுகர் ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு நிலைமை. இதெல்லாம் எண்ணங்கள், கவலைகளால் ஏற்படக்கூடியது தான் சுகர் என்ற ஒரு நோயை தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. மனநிலையினால் ஏற்படக்கூடியது தான். அதிகமான சாப்பிட்டதுனால சுகர் வரக்கூடியது கிடையாது. இது ஒரு நோயும் அல்ல.
மன எண்ணங்களால் தாக்கப்படுகின்ற காரணத்தினால உஷ்ணத்தினாலும் அந்த மன எண்ணங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உடல் உறுப்புகள் சூடு அடைகின்ற காரணத்தினால அந்த கணையம் கல்லீரல் எல்லாமே சூடாகி அதனுடைய செயல்பாட்டுக்களை இழந்து விடுகிறது. ஆக எண்ணங்களால் ஏற்படக்கூடியதான் இந்த நோய். இது இயற்கையாக வரக்கூடியது அல்ல. அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலைகளில் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயம். 2ஆம் இடத்துல கேது அப்பப்போ குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு செய்து கொண்டு தான் இருப்பார். பத்தாக்குறைக்கு 8ஆம் இடத்துல ராகு, அவரும் மறைமுகமான ஒரு பயத்தை ஃபீலிங்ஸை உண்டாக்கிட்டு இருப்பார். ஆக இப்போ ராசி நாயகன் 12ஆம் இடத்துல போய் இருந்தாலும் ராசிக்கு அந்த வீடு கொடுத்த சந்திரன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் அதே வீட்டை நோக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் ஆக இந்த சூழ்நிலைகளில் இந்த சரத்திலே போய் இருக்கின்ற மறைந்த சூரியனால் உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் கிடையாது. மாறாக நீங்கள் பயந்ததுக்கு மாறாக நல்லபடியாகவே அது அமைந்துவிடும். நீங்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அங்கே எந்த விதமான காட்சிகளும் மாறிவிடப் போவது இல்லை. மாறாக நீங்கள் இருக்கின்ற நிலையிலிருந்து சற்று உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்த்து விட்டீர்களே ஆனால் சங்கடங்கள் தீரும், மன சந்தோஷம் கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது. 12 அதிபதி ஆகிய சந்திரன் நீச்சப்பங்க ராஜயோகம் என்ற காரணத்தினால உங்களுடைய அயன போக பாக்கியங்கள்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கின்றது. அயனம், உண்ண உடுக்க படுக்க தூங்க கணவன் சுகங்கள், மனைவியினுடைய சுகம் இவைகள்லாம் தங்கு தடையின்றி கிடைப்பதாகவே அமைகின்றது. 2-11 அதிபதியாகிய அந்த புதன் என்ற கிரகம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அவர் இருக்கின்றார். 2-11 கூடையவன் 12ஆம் இடத்துல இவரும் அந்த வீடு கொடுத்த சந்திரன் நீச்சபங்கம் பெற்றதனாலே பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது போல இருந்தாலும் பணம் இல்லை என்ற குறைபாடு வராது. ஏதாவது ஒரு ரூட்டில் யாருடைய பணமாவது கைக்கு வந்துவிடும். ஆகையினாலே பண சுழற்சி தனம் சுழற்சி தானாகவே வந்து கொண்டிருக்கும். அது பற்றிய சங்கடங்களும் கிடையாது. லாபாதிபதி 12ல் இருக்கின்ற காரணத்தினால வருகின்ற லாபங்களெல்லாம் செலவாகி போய்விடும் என்று நினைக்க வேண்டாம். அந்த செலவுகள் உங்களுக்கு உருப்படியான செலவுகளாகத்தான் வரும். ஒரு கார் மாற்றுவது, வண்டி 2 வீலரை மாற்றுவது, அதே போல் வீடு சம்பந்தப்பட்ட இடங்களில் திருத்தம் செய்வது, இவைகள்லாம் எப்போதோ செய்ய வேண்டிய நிலைமை இப்போ செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிடைத்திருக்கின்றது. ஆகையினால் அதிலும் உங்களுக்கு சிரமங்கள் கிடையாது. செய்ய வேண்டிய காரியங்கள், குடும்பத்தில் சுபகாரியம் நடப்பதற்கு உண்டான செலவுகள், அதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாலே குடும்பத்தில் சுபகாரியம் ரொம்ப தேங்கி போய் கிடந்துச்சு. அது இந்த காலகட்டத்தில் ஒரு உறுதிப்பாட்டுக்கு வருகிறது. இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும். தனம், குடும்ப வாக்கு சிறப்பாக விளங்கும். லாபங்கள் பெருகத் தொடங்கும். 3-10 அதிபதியாகிய சுக்கிரன் அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துல அவர் இருக்கின்றார். ஆக தொழில் வியாபாரம் இவைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. எனினும் அந்த சுக்கிரனோடு புதன் சூரியன் சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால தொழிலுக்காகவும் வியாபாரத்திற்காகவும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் உருவாகும். அந்த கடன் நிச்சயமாக உங்களுக்கு குடும்ப முன்னேற்றத்தை கொண்டு சேர்க்கும். 4-9 அதிபதியாகிய செவ்வாய் அவர் 10ஆம் இடத்துல இருக்கின்றார். இவர் யோகாதிபதி செவ்வாய். யோகாதிபதி குருவோட கூடியிருக்கின்ற காரணத்தினால பருத்தி புடவையாக்காச்சு, புடவை கையில் கிடைச்சது போல. ஆக வீடு, மாடு, தோட்டம், துறவு, பசு, பால் பாய்க்கம் இவைகள்லாம் சிறப்பாக விளங்கும். பூர்வ புண்ணியம் இந்த இடத்துல இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு செயல்பட தொடங்கும். கொடுத்து வைத்த பாக்கியசாலிங்கிறாங்க இல்லையா, அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த மாத துவக்கம் அமைகின்றது. மேலும் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கல்லூரிகள்லாம் இப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கும். இன்னும் சில பேருக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த மாதிரியாக இருக்கும். ஆக கல்வித்துறையிலும் உங்களுக்கு தொய்வு என்பது இல்லை. மனை மாற்றம், அதாவது இடமாற்றம் என்பதற்கு உண்டானது இருக்கிற வீட்டையே சரி பண்ணுவது, அல்லங்கில் வேறு இடத்தில் போய் குடியிருந்து கொண்டு வீட்டை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லாத பட்சத்தில் வசதிக்காக வேறு வீடை தேர்ந்தெடுத்து போய் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகின்றது. 5-8 அதிபதி ஆகிய குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகையினால பயணத்தில் பாதுகாப்பு இருக்க வேண்டும் முக்கியமாக. மேலும் இந்த 10ல் குரு இருந்தால் பதவியை கெடுக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த 10ல் குரு இருந்த போதிலும் செவ்வாய் கூட இருக்கின்ற காரணத்தினால், யோகாதிபதி செவ்வாய் கூட இருக்கின்ற காரணத்தினால அந்த பதவிக்கு ஒன்றும்
பங்கம் வராது. ஒரு பயமுறுத்தல் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, உத்தியோகத்தில் கொஞ்சம் பயம் இருக்கும்னு. அந்த பயம் இருக்கும், பட்சே வேறு எந்த விதமான சிக்கலும் வராது. பூர்வ புண்ணிய வலு சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். 6க்கும் 7க்கும் அதிபதியாகிய சனி, இவர் தான் ஆட்ட நாயகன். அவர் 7ஆம் இடத்துல வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால ரொம்பவே குழம்பி போய் இருப்பீங்க. அவர் நேருக்கு நேர் 7ஆம் பார்வையை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆகையினால குழப்பங்கள் கடுமையாக இருக்கும். குழப்பங்கள் வீண் குழப்பங்கள் தான், உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களாக வந்து கொண்டிருக்கும். கடன், சத்துரு, நோய் பயமுறுத்துமோ அப்படின்னு நினைக்கலாம். பயப்படக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொண்டும் இருப்பீர்கள். ஆகையினாலே வாயடக்கம் நல்லது, சாதுரியமாக இருந்து கொள்வது நல்லது. போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது நல்லது. அண்டை வீட்டாரோடு பகைமை பாராட்டாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் முக்கியமான ஒரு வேலைக்காக அண்டை வீட்டாருடைய ஒரு கையெழுத்தோ மற்ற வேறு ஏதோ ஒரு நாமினிக்கோ ஏதோ ஒன்று தேவைப்படக்கூடிய ஒரு கட்டம் இருக்கின்றது. ஆகையினாலே பகைமை பாராட்டாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்துல சனி வக்கரிச்சிருக்கிறார். தன்னிலை மறந்து போய் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால, அவர் 6ஆம் இடத்தை நோக்கிய பயணமாகவும் இருக்கின்ற காரணத்தினாலையும் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பெண் நட்புகளுடைய பயம் இந்த காலகட்டத்தில் விலகிடும். ஏற்கனவே சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு பெண்ணுடைய தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக சில சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் எல்லாம் சந்திச்சிருக்கணும். அந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்மானம் வரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைகின்றது. ஆகையினால பெண்ணால் ஏற்பட்ட களங்கம் பெண்ணாலேயே களையப்படக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரும்பாலும் நிம்மதியான ஒரு தருணம் அமையவிருக்கின்றது. போக்குவரத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. தாயின் உடல் நலம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டு காட்டுவது நல்லது. மற்றபடி இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.